சேலம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் கட்டடம் தரைமட்டமானது. இந்த சம்பவத்தில் 4 பேர் பலியாயினர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சேலம் மாவட்டம் எஸ். பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் அகமது என்பவர் அதே பகுதியில் கவரிங் நகைக்கடை நடத்தி வந்தார். அவருடைய மனைவி ஆயிஷா புதன்கிழமையன்று காலை சமையல் செய்வதற்காக சிலிண்டரை திறந்துவிட்டு மறந்து போய் வேறொரு பணியில் இருந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து அடுப்பை பற்ற வைத்த போது சிலிண்டர் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். தகவல் அறிந்து போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பால் கறந்துட்டுங்க சார். நான் பால் ஊத்திட்டு நேரமா போயிட்டு வரலான்னு நான் போயிட்டு இருந்தேன் சார். போயிட்டு நான் வர்றதுக்குள்ள பாதி தூரம் வர்றதுக்குள்ளேயே இங்க சத்தம் கேட்டுச்சு. பையன் வீட்டுல இருந்தா நான் பயந்துட்டு கத்திட்டு வந்தேன் சார். வர்றதுக்குள்ள எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. எங்க ஒரு மாடு இறந்துருச்சு. 4 மாடுக்கு அடிபட்டுருச்சு, அதிகமான அடி. இந்த சம்பவத்தில் அகமது மற்றும் அவருடைய மகன் சித்திக் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிகிச்சை பலனின்றி ஆயிஷாவும் குடியிருப்பில் வசித்து வந்த மல்லிகா என்ற பெண்ணும் இறந்தனர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலிண்டர் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதா இல்லை வெடிப்பொருள் எதுவும் வெடித்ததா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.